அவன் என்ன சொல்றான், நமக்கு புச்சால்தனமா நம்மகிட்ட என்ன கேள்வி எழுப்புறான்னா, மணல் அல்லன்னா வீடு எப்படி கட்டுறதுங்கிறான். தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டு ஆறுகளில் மணல் அள்ளப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி உடனே நமக்கு எழுது. நமது முன்னவர்கள் எத்தனாயிரம் ஆண்டுகளாக இந்த நிலத்தில் நாம் வாழுகிறோம். அப்ப இந்த ஆறுகளில் மண்ணள்ளி தீர்த்தமா? இந்த ஆறுகள் எல்லாம் மண்ணு தீர்ந்து போனதா? கோட்டை கட்டி ஆண்டோம், அரண்மனைகள் எல்லாம் கட்டி வாழ்ந்தோம், பெரிய பெரிய வீடுகளை கட்டி வாழ்ந்தோம். அப்போதெல்லாம் ஆறுகளில் இந்த மணல் மொத்தமாக அள்ளி முடிக்கப்படாத போது இப்போது மட்டும் ஏன் தீர்ந்து போனது என்ற கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும். தமிழக மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அள்ளப்படாமல் பிற மாநிலங்களின் மணல் தேவைக்கும் உலக நாடுகளின் மணல் தேவைக்கும் அள்ளி விற்கப்பட்டது. ஆற்றின் மணல் காசாக பார்க்கப்பட்டது. அன்னைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் வரும்போது ஒருபடி அரிசி 3 ரூபாய்க்கு நான் போடுவேன் என்று சொல்ல போது இவர்கள் எல்லாம் என்ன அண்ணா அப்படி சொல்கிறார், அரிசி 3 ரூபாய்க்கு போடுவதற்கு என்ன படி அரிசி 3 ரூபாய்க்கு போட ஆற்று மணலா என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் இன்றைக்கு படி அரிசி இலவசமாக இந்த திராவிட அரசுகள் கொடுக்கிறது, ஆற்று மணல் 1000 ரூபாய்க்கு விற்கிறது.